வணக்கம் உறவுகளை, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: 1/4 கப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இந்த பவுலில் தான் நம்ம செய்ய போகிறோம். சாக்லேட் மோல்டு வந்து சிலிக்கானில் வச்சுருக்கேன், அதை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த பவுலை அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். முதல்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து பட்டர் அப்புறம் நெய் வச்சு கூட செய்யலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோ பவுடர், மில்க் பவுடர், சுகர் அது மூணையுமே வந்து நல்லா சலிச்சு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல கோகோ பவுடராக வாங்கி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு சில கோகோ பவுட்ரு பார்த்திங்கன்னா ரொம்பவே நரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்போ நல்லா சலிச்சு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு ஓரளவு கட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஹோம்மேட் சாக்லேட் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கடையில் சாக்லேட் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கட்டியானா போதும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க சாக்லேட் மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையாக விட்டுக்கணும். ஒவ்வொரு குழியில் விடும் போதும் நல்லா கலக்கி விட்டு ஊற்றணும், இல்லைன்னா மேலே தண்ணியாக இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு வந்து 15 ஹோம்மேட் சாக்லேட் கிடச்சிது. இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றிக்கணும். எல்லா குழியிலையும் சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதில்லை, 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். நம்மளோட ஹோம்மேட் சாக்லேட் அழகாக ரெடி ஆயிரும். இது சிலிக்கான் மோல்டுங்கிறனால இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவ வேண்டியதில்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் வச்சு வெளியே எடுத்து லேசாக தட்டுனாலே போதும், அழகாக சாக்லேட் வெளியே வந்துடும். சாக்லேட் மோல்ட் இல்லாதவங்க அலுமினியம் ஃபாயில் ஷீட்டோ இல்லைன்னா பட்டர் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு கேரி பேக், நல்லா கனமாக இருக்கிற கேரி பேக் கூட எடுத்து அரை ஸ்பூனாக விட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே போதும், அழகாக சாக்லேட் கிடச்சிரும். கோகோ பவுடரில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். கோகோ பவுடர் வந்து நம்ம மன சோர்வை நீக்கி நம்மளோட மனசை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இப்போது எல்லா குழிலையும் சேர்த்தாச்சு. இதை 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே சுவையான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி. இந்த சிம்பிளான ஹோம்மேட் சாக்லேட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.